11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்துன்னு முடிவு எடுத்திருக்கோம். இது என்ன எதனால இது பேர் ஒரு முடிவு எடுத்தோம்? குழந்தைங்களுக்கு அதுக்கான பிரஷர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளும் தொடர்ந்து அந்த குழந்தைங்களை அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபியர்லேயே அவங்க வச்சுக்க வேண்டாம். ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பட் என்இபியில் 3ஆம் வகுப்புலேயே அந்த ஃபியர் இருக்குன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. சார் வணக்கம். இந்தியாவிலேயே தமிழகத்துல தான் மாநில கல்விக் கொள்கை ஒரு தனியா பிரத்யேகமா நம்ம வெளியிட்டு இருக்கோம். இதை எப்படி பாக்குறீங்க? பெருமையா இருக்குது. தமிழனா நான் மட்டும் இல்ல, பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் அனைவருமே பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இது ஒரு தலைமுறை மட்டும் கிடையாது, இன்னும் 7 தலைமுறை. இன்னைக்கு இந்த குழந்தைங்க இன்னைக்கு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் ஜாயின் பண்றாங்கன்னா அந்த குழந்தைங்க கொஞ்சம் நினைச்சுப்பாங்க அந்த குழந்தையோடைய தலைமுறை எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்க. இவங்கள காரணம் காமிச்சு இந்த பிள்ளைங்களோட கொள்ளு பேர்லாம் சொல்லி எங்க தாத்தா எங்க தெரியுமா படிச்சார், ஐஐடியில் படிச்சார் அந்த காலத்துலயும். அப்ப எத்தனை தலைமுறையை கடந்து இன்னைக்கு நம்ம நம்ம கொண்டு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒன்று தான். இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய திராவிட மாடல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நாங்கள் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது. இதை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நான் உங்கள் மூலமாகவே சொல்கிறேன், மற்ற ஸ்டேட்டும் சரி, இந்தியாவுக்கு மற்ற ஸ்டேட்ஸும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பாலிசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்பாங்க. ஒன்று சேர்ந்து நிற்கிறது அரசியலுக்காக நிற்கிறதுன்னு நான் சொல்லணும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்களும் உருவாக்குங்க. இப்போ நாங்கள் தொடர்ந்து இத்தனை ஆண்டு நான் இப்போ பேசும்போது சொன்ன 75 குழந்தைங்க தான் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போனாங்க. அதன் பிறகு அது 274 ஆச்சு. அப்போ 628 ஆச்சு. இன்னைக்கு 901 குழந்தைங்க போயிட்டாங்க இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லையும் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால தான் அடிக்கடி சொல்லும்போது இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் எங்கள் பிள்ளைங்களா பார்க்கல, யூபியில் படிக்கிற பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்க தான், பீகாரில் படிக்கிற பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க தான். தயவு செஞ்சு உங்களுக்கான பாலிசி, உங்களுடைய ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஸ்டேட் சென்டிமெண்ட் என்ன, உங்களுடைய கலாச்சாரம் என்ன சொல்லி தரும், உங்களோட மொழி உங்களுக்கு என்ன சொல்லி தருதோ அதை உயர்த்தி பிடிங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் இந்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளைங்க. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்துன்னு முடிவு எடுத்திருக்கோம். இது என்ன எதனால இது பேர் ஒரு முடிவு எடுத்தோம்? குழந்தைங்களுக்கு அதுக்கான பிரஷர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் 10th நம்ம ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம வைக்கிறோம் நாங்கள். அதன் பிறகு 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக அந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான இது வந்துட்டாங்க. அதில் ஸோ அந்த கான்செப்ட் கற்றுக்கிட்டா தான் அந்த குழந்தைங்க 12th போக முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்படி வரும்போது தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளும் தொடர்ந்து அந்த குழந்தைங்களை அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபியர்லேயே அவங்க வச்சுக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எங்களை ஒன் ஆஃப் த ஒரு இதை நாங்கள் பார்க்கணும். ஸோ அந்த ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பட் என்இபியில் 3ஆம் வகுப்புலேயே அந்த ஃபியர் இருக்குன்னு அவங்க ஆசைப்படுறாங்க.